ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே vlog. எப்பயும் போல் காலையில் நம்ம வந்து வாசல் பெருப்போம் இல்லையா, அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பசங்க வந்து இங்கேயும் அங்கேயும் ஆட்டை போட்டுருந்ததுனால காலையில் எப்பயும் போல் கடகடன்னு வாசலை பெருக்கி கூட்டணும் இல்லையா, அதனால் வாசல் தெளிச்சிட்ருக்கேன். நான் வாசல் தெளித்து முடிச்சுட்டு உள்ளே போய் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணணும். ஸ்கூல் இருக்குல்ல இன்றைக்கி, அதனால் கோலம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே போட்டேன், ஆனால் சரியாக வரல, அதனால் அங்கங்கே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் அயன் பண்ணவே இல்லை தனுவோட ட்ரெஸ்ஸு. நான் சுத்தமாகவே அனுது வந்து இருக்குது 1 வீக் வந்து அவள் போகல ஸ்கூலுக்கு, உடம்பு சரியில்லைன்னு. அதனால் அவளது அயன் பண்ணது இருக்குது, தனுது மட்டும் அயன் பண்ணலை. அதனால் அவளது மட்டும் ஒரு செட்டு மட்டும் அயன் பண்ணிடலாம், சண்டே வந்து மொத்தமாக எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளது மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த யூனிஃபார்ம்லேயே இதுதான் கொஞ்சம் எனக்கு தலைவலியாக இருக்கும், டக்குன்னு போட முடியாது இல்லையா, அயன் பண்ணி தானே போடணும். அதனால் மற்றபடி ஓகே தான். எனக்கு வந்து இந்த ஃபோல்டிங் வர தெரிய மாட்டுது, எப்படி அயன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவும் மாட்டுது. ஒருவேளை டைலர் வந்து தப்பாக தைச்சிட்டாரா, இல்லை எனக்கு அயன் பண்ண தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி முடிச்சுட்டேங்க, அவ்வளோதான். நம்மளோட அயனிங் ஓவர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா தக்காளி தொக்கு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் வந்து டக்குன்னு எதாவது பண்ணோம் அப்படின்னா தக்காளி தொக்கு, வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டிஷ் மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வரும். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டக்குன்னும் பண்ணிடலாம் நம்ம. 2 தாங்க நான் போட்டிருக்கேன், வெங்காய தக்காளி கடுகு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் போடல, சிம்பிளாக பண்ணதான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் காலையில எழுந்ததுலேருந்து தனுவை எழுப்பி விட்டுருவேன், ஆனால் அவள் எழுந்ததுக்கு மணி ஆகிடும். அப்புறமா அந்த 8 மணிலேருந்து அந்த 8:30 மணி இருக்கும் பாருங்க, அப்போ தான் நான் ஒரு காலியாகவே மாறிடுவேன். தனு கிளம்பு அப்படின்னு 2 பேரையும் உட்கார வச்சு தலைவாரி விடுறது தான் அனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுவேன். தனு வந்து ஃபுல்லாகவே அவளே பண்ணிட்டு தலை வான்ட்டு தான் நான் வாருவேன். மற்றபடி அவளே எல்லாம் பண்ணிவிடுவா, அதில் அவள் குட் கேர்ள் தான். ஆனால் என்ன கொஞ்சம் லேட் பண்ணுவாள், அதனால தான் எங்கிட்ட திட்டு நிறையா வாங்குவாள். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவா. சாப்பிட்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நானே ஊட்டி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா அவள் சாப்பிட்ணும், இல்லைன்னா காலையில் அடி வாங்கி தான் ஸ்கூலுக்கு போகணும். அனு வந்து எல்கேஜி படிக்கிறதுனால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிளம்புறா இல்லையா, அதனால் கொஞ்ச நாள் அப்படி தான். ஆனால் அதுலேயே அவளே கொஞ்சம் இந்த பேண்டிஸ் போடுறதெல்லாம் அவளே பார்த்துப்பான். இல்லைன்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா, போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயம் அவளும் கொஞ்சம் பார்த்துக்கிறா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு. தனு வந்து அவங்க தங்கச்சியை வந்து பார்த்துக்கும், அதனால் என் வேலை முடிஞ்சிருச்சு. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் தான் பிளாக் காஃபி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போட்டேன். நான் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 மணி ஆயிடுச்சு. காலையில் 10:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதனால் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்ருக்கேன். சரி, ஓகே, வாங்க என்னோடய வெயிட் எவ்வளோ. நான் லாஸ்ட்டாக வந்து விட்டேன் இல்லையா, அப்பத்தில் வந்து 72 இருந்தேன். நான் பண்ணிவிட்டு விட்டுட்டேன், ஒரு 10 நாள் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ நான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட விட்டு ஒரு 3 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் டயட்டில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், எக்ஸசைஸும் பண்ணுவேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா, வாங்க. பார்த்தீங்களா 69, 90 இருக்கிறேன்னா நான், அப்போனா நான் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் அந்த டேட்ஸ்லேருந்தே வந்து கணக்கு வச்சுட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். நான் நடுவில் எதுக்கு விட்டேன் அப்படின்னா, சம்மர் வந்துச்சுல்ல, சம்மர் வந்தப்போ கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வந்துச்சு ஃபேஸ் ஃபுல்லாகவே, அதனால தான் விட்டுட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வரணும், பால், நாட்டு சக்கரை, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி மொத்தமாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. அதனால தான் அனு வந்து ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேங்க. அதனால தான் அனு வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு, போய் பார்த்தா தான் தெரியும். ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் சாட்டர்டேவும் ஸ்கூல் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். மேடம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ கன்ஃபார்மாக நான் போட்டுருவேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்லேருந்து தான் கணக்கு வைக்கிற மாதிரி, ஏன்னா வந்து நான் வெயிட் கரெக்டாக தானே இருக்கேன், கம்மி தானே பண்ணியிருக்கேன். அதனால் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே இல்லையா, அதனால் மங்களகரமாக வாசலில் கோலம் போடணும். அதனால் ஒரு கீழே வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு மேலேயும் ஒரு சின்னதாக கோலம் போட்டாச்சு. வீட்டில் வந்து மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து சாமி வந்து குங்குமஞ்சை வச்சு ஆச்சுல நேற்று, இப்போ வந்து விளக்கேற்றியாச்சு. நாங்கள் வந்து கற்பூரம் வந்து காட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா எங்கள் மூத்தார் அவங்க இறந்து 1 வருஷம் ஆகிற வரைக்கும் எதுவும் காட்டக்கூடாதுன்னு சொன்னனால நான் எதுவுமே காட்டல, வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிட்ருக்கோம் நாங்கள் 6 மாதமாகவே.
சரி விளக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நல்லபடியாக ஃப்ரைடே முடிச்சாச்சு. முக்கால்வாசி என்னோட வெயிட்டை பார்த்துருப்பீங்க. நாளைக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே தெரியாது. கொஞ்சம் இருந்தால் கூட அவ்வளோ நேரம் ஆக்குவான், அவ்வளோதும் நிறையா இருந்தாலும் அவ்வளோ நேரம் தான் ஆக்குவாவேன். அதனால் மேடம் 2 பேரும் எழுதிட்டு இருக்காங்க. ஃபுல் வேலையை முடிச்சாச்சு. இப்போ நானும் உட்கார வச்சு எழுத வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து சசிமாவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் வாங்கினாங்க. போய் வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைடில் எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் எங்கள் அண்ணா, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ அதுதான், இந்த வீடியோ இது ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் கொஞ்ச நாளாகவே நிறைய விட்டுட்டேன். நான் வந்து எதுக்காக இப்போ வந்து திருப்பி பண்ண போகிறேன் அப்படின்னா, வர 21 வந்து என்னோட வந்து கல்யாண நாள் வருதா, சரி ஓகே அதுக்குள்ளே கொஞ்சமாவது வந்து எடையை குறைப்போம். சாரீ கட்டணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த சாரீ கட்டணும்னு நான் எனக்கு ஆசைப்பட்டாலே நான் ஒல்லியாக இருந்தால் தான் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் வந்து அது எப்படியாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். தொண்ணு பேசுகிற மாதிரி இல்லை, என் மனசில் பட்டதை நான் பேசிகிட்டு இருக்கேன். இது அதுன்னு நான் பேசலை, ஓகேவா. அதனால் நான் வந்து வெயிட் லாஸில் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி என்னோடய எய்ம் வந்து எத்தனைன்னா 60க்குள்ளே இருக்கணும். 59 இருந்தால் கூட பரவாயில்ல, 60க்குள்ளே இருக்கணும்னு. நான் ஆல்ரெடி 69 வந்தாச்சு. இன்னும் 9 kg தான், தாராளமாக நான் குறைச்சிருவேன். லாஸ்ட் வந்து நான் 75லேருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்களேன். 75லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 69 வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா. அதனால் என்னன்னாலும் எனக்கு வந்து ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நடுவில் 3 மாதம் விட்டுட்டேன்ல, அதனால தான். ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துப்பேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். நான் கம்மி பண்ணுவேன், இந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிடுவேன், ஸ்வீட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவேன் முக்கால்வாசி. அதனால தான் நான் வெயிட் போகிறதுக்கு காரணமே. அதனால் என்ன பண்ணுறது, ஸ்வீட்ஸ்னால் பிடிக்காத ஆள் இருப்பாங்களா, எங்கே ஸ்வீட் கடித்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் எப்படி, நீங்களாம் வெயிட் குறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். குறைச்சிருந்தா எவ்வளோ குறைச்சிருக்கீங்க, ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நம்ம இதே மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். விக்ரம் மாதிரி ஏ போதுமா சசிமா ஏ